ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ஃபுட் பிளாகாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஃபேமிலிக்கும் வெஜ்ஜுக்குமே ரொம்ப தூரம். வெஜ்ஜு சாப்பிடணும்னு ஆசை வந்தாலும் சொல்லிடுவாங்க, நான்வெஜ் ஹோட்டல் போகிறோம், உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிட்ற, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றோம், அவ்வளோதான் அப்படின்னு தான் கூட்டே போவாங்க. நோம்பு முடிஞ்ச டயர்டில் நல்லா தூங்கி எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு போய் லஞ்ச் சாப்பிடணும்னு கேட்டால் எந்த ஹோட்டலில் லஞ்ச் இருக்கும்? அதுவும் எங்களுக்கு வெஜ்ஜு தான் வேணும்னு சொல்லி கேட்டோம், எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. கெசைஸ்லேருந்து இந்த ஏரியா போகிறது சும்மா இல்லை, எப்படி 15 to 20 மினிட்ஸ் ஆகிடும். பரவாயில்லை, ஆனால் நல்லா சாப்பிடணும், நல்ல சாப்பாடாக சாப்பிடணுன்றதுக்காக அங்கே போயாச்சு. வெஜ்ஜு சாப்பிட போய் நம்மளை வச்சு செஞ்சிடாமல் நல்ல ஹோட்டலாக இருக்கணும், அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும். அன்றைக்கி இருந்த டயர்ட்னஸில் நான்வெஜ் இல்லாமல் ஒரு நல்ல வெஜ்ஜாக இருக்கணும். டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கோ பரவாயில்ல, 4 மணிக்கு சோறு இருக்கா, நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் நான் போயிருந்தேன். சாரங்க போஜசாலா இங்கே தான் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு சாப்பாடு. இது பியூரான வெஜிடேரியன் ஹோட்டல். நான்வெஜ்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி தமிழ் ஹோட்டல்ஸில் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி குத்து விளக்கு, கொஞ்சம் செடிகள், அந்த மாதிரி நம்ம ஊரில் பார்க்குற விஷயங்கள்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தா ரொம்ப அழகாக இருக்கும்ல. அப்படி தான் போனோடனே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் வேணாலும் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டலில் நீங்கள் எங்கே உட்காந்தாலும் சரி, இந்த 1 மீட்டர் தோசாவை பற்றி ஹாலிது சொல்கிற ரியாக்ஷனையும் அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷனையும் பார்த்து நம்ம லஞ்ச்லையா டின்னரில் உட்காந்துருக்கமான்ற அளவுக்கு குழப்பம் வந்துடும். பேசாமல் நம்மளும் இந்த தோசையை ஆர்டர் பண்ணிடலாமா, அந்த அளவுக்கு உங்களுக்கு டெம்ப்ட் கிரியேட் பண்ணி விட்ருவாங்க. வீட்டில் 365 டேஸ் தோசை சுடுறேன், எனக்கு தோசையை கண்டாவே வெறுப்பாக இருக்கும். ஆனால் அந்த டிஸ்பிளே போடுற பார்த்து கொஞ்சம் வாங்கிடுவோமோ அந்த அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன் ஒரு நிமிஷம். வெஜ்ஜில் இவ்வளோ ஐட்டம் இருக்கான்னு சொல்லி தான் பேரெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருந்தேன் நான். ஒரு நிமிஷம் ஸ்டன்னாகி போய் நின்னது என்னென்னா, கர்ட் ரைஸ் மேலே அவ்வளோ ஃப்ரூட்ஸ் போட்டு சர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படா கர்ட் ரைஸ் மேலே ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றீங்கன்ற தாட்டோடு நான் திருப்பிட்டு போயிட்டேன். இன்றைக்கி நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, கருவேப்பிலை சூப்பு, காலிஃப்ளவர் ஃப்ரை, பிள்ளைங்களுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணியும் எங்களுக்கு வெஜிடபிள் தாலியும் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் டைமாக கருவேப்பிலை சூப்பு இந்த கலரில் நான் பார்க்குறேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ள பாசுமதி ரைஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது. கருவேப்பிலை சூப்பை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் காலிஃப்ளவர் ஃப்ரை சூடாக வந்துருச்சு. நமக்கே தெரியும் ரியாலிட்டி, என்ன தான் காலிஃப்ளவரை சூப்பராக வீட்டில் பொரிச்சு எடுத்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வராது. அப்படியே கொண்டு வந்து வச்ச உடனே மேலே அப்படியே லெமனை ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே சூடோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காலிஃப்ளவர் மேலே அப்படியே அந்த ஆனியன் எடுத்து வச்சு ஒரு பைட் கொடுக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெளியே மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக, பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண வெஜ் மீல்ஸ் வந்துருச்சு. மீல்ஸ் கூட பூரி இல்லைனா சப்பாத்தி கொடுப்பாங்க, நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். பூரியும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, சப்பாத்தியும் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்தது. சாம்பார், ரசம், பூரிக்கு வந்து குருமா கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ரசம் கொடுத்துருந்தாங்க, சூப்பரான அவியல், அதுக்கப்புறம் பொரியல், மோர், தயிர், ஊறுகாய், இதெல்லாம் தான் அந்த பிளேட்டில் ரவுண்டாக வச்சுருந்தாங்க. ஊறுகாய் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஸ்வீட்டை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் உங்களுக்கு, நான் பியோர் நான்வெஜ்ஜு. எனக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்க என்னோட கசின் மோஸ்ட்லி வெஜ்ஜு தான் சாப்பிடுவா. அவள் இதுதான் சொல்லிட்டு இருக்கா. நான் இல்லை இதுதான் பொரியல், இதுதான் அவியல், இதுதான் குழம்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு பேசுகிற நிப்பாட்டிட்டு சாப்பிட்டா தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக, இதில் என்னத்தை 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ் தாலியோ அழகாக குட்டி குட்டியாக நமக்கு வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்து அப்படியே அழகாக ரவுண்டாக வெளியே அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு வாங்கி ஒவ்வொன்றா எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுதான் அதோட அழகேவும். கிட்ஸுக்கு மட்டும் சொல்லியிருந்தோம் மஷ்ரூம் பிரியாணி, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மஷ்ரூம் பிரியாணி. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. ஆரம்பிக்கலாமா? நான் பூரியும் குருமா தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணியிருந்தேன். பூரி அஸ் யூஷுவல் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்தது. அது கூட தொட்டு சாப்பிட்ட குருமா பற்றி சொல்லியே ஆகணும். பூசணிக்காயில் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது. ஒரு சிக்கனை வச்சு இந்த டேஸ்ட்டில் ஒரு க்ரீமியான கிரேவி பண்ண முடியும்னா அது அப்படியே வெஜ்ஜில் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் 2 டைம் வாங்கி டேஸ்ட் பண்ணாத. ஒயிட் ரைஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி தானே பிரியாணி டேஸ்ட் பண்ணேன் நான். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணியும். குறை சொல்கிறதுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. வெஜ்ஜு பிரியாணி நல்லா தான் பாருக்கு, நம்ம தான் அதை சாப்பிட்றதே இல்லை அப்படின்ற அளவு இருந்தது. இவங்ககிட்ட மெயினாக இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துபாயில் நீங்கள் ஒயிட் ரைஸ்ன்னு போய் கேட்டிங்கன்னா லாங் பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் இவங்க கொடுத்த இந்த ரைஸ் வந்து பொன்னி ரைஸ் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக குக் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் சாம்பார் ஊற்றி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே அப்பளத்தை கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவியெல்லாம் வந்து சிலர் சாப்பாட்டிலே ஊற்றி சாப்பிடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு வெஜ்ஜு பிரியர் கிடையாது. அப்படியே சும்மா வெறுவாயில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவியல் கூட. அப்புறம் இவங்க கிட்டக்க இன்னொரு மெயினான விஷயம், சுட சுட சாப்பாடு, அதில் வத்த குழம்பு, கொஞ்சம் அப்பளத்தை வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும் போது அப்படி இருந்தது. எனக்கு, என்னோட ஹஸ்பண்டுக்கு, என்னோட கசின் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ரசம் தான். பருப்பு ரசம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பருப்பு ரசம் வீட்டில் செய்யணும்னு நினைப்போம், ரசம் செய்யும் போது பருப்பு வைக்க மாட்டோம், பருப்பு வைக்கிற அன்னைக்கு ரசம் செய்ய மாட்டோம். வீட்டில் பர்சனலாக பருப்பு ரசம் வச்சா எப்படி சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. நான்லாம் பருப்பு ரசம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் வீட்டில் ரசமே செய்ய மாட்டேங்க, அப்புறம் எங்கே பருப்பு ரசம் வேறு இதில். எப்போவுமே பிரியாணி தான் பிரெட் அல்வா கொடுப்பாங்க. ஒரு வெஜ் மீலுக்கு பிரெட் அல்வா கொடுத்தது ஃபஸ்ட் டைமு. பிரெட் அல்வானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மாஷ் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. வழக்கம் போல் ஜவ்வரிசி பாயாசம் இல்லைனா பருப்பில் பாயாசம் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனல் டச் ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்கள் வீட்டில் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றது நானும் என் பையன் மட்டும்தான். போதுங்கிற அளவுக்கு 2 டைம் வாங்கி நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு.
வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஹோட்டலை பற்றி தெரிஞ்சிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒரு நாள் லீவ் விட்டுட்டு ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ஃபுல் வெஜ்ஜாக சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குப்பா. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் என்னோட வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குற எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நல்ல ஹோட்டல்ஸை பற்றியும் நிறைய ஆஃபர்ஸை பற்றியும் நிறைய வீடியோஸ் போடுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.